வணக்கம் வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்துல இறைவனுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஐயா. சரி, உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன் ரவி. கட்டாயமா சொல்லுவேன் சார். வணக்கம். என்னுடைய பேர் எம்பி ரவிக்குமரன். என்னுடைய வயது பார்த்தீங்கன்னா 52. நான் மதுரவாயிலிருந்து வரேன் ஐயா. இங்கே வேளச்சேரியில் இருக்கிற அன்பு கணபதி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஐயா அன்பு கணபதி ஐயாவுடைய அவருடைய மருத்துவ மகிமையை நான் உணர்ந்து அவர் செய்யும் அந்த மருத்துவத்தை நான் கேள்விப்பட்டு நான் ஐயா அவர்களை சந்திப்பதற்காக நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஐயா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பிரச்சனை இருக்குது. சாப்பிட்டதுக்கு முன்னாடி என்னுடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 280, சாப்பிட்டதுக்கப்புறம் 492. HbA1c லெவல்னு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 10.2. இப்படி இருக்கும்போது என் உடம்பு என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ நான் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பேன். நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஆள். அந்த டைம் எனக்கு ரொம்ப சோர்வு, உடம்பெல்லாம் முடியாது. அப்படி இருக்கும்போது ஐயா அவர்களையும் நான் சந்தித்தேன். சித்தர்கள் அருளாலும் ஷீரடி சாய்பாபாவுடைய அருளாலும் அன்பு கணபதி ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் நான் ஐயா அவர்களை சந்திக்க நேர்ந்தது. நவம்பர் மாதம் ஐயா அவர்களை சந்தித்தேன். எனக்கு நான் இப்போ சொன்ன ரிசல்ட் தான் ஐயா அவர்களை நான் சந்திக்கும் போது எனக்கு இருந்தது. அப்போ சந்திக்கும் பொழுது ஐயா அவர்கள் எனக்கு வந்து நிறைய நம்பிக்கையும் தைரியம் கொடுத்தாங்க. முதல் எனக்கு கொடுத்தது ஐயா அவர்கள் வந்து மாத்திரையும் இல்லை மருத்துவத்தில் ஏதாவது இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையோடு தான் நான் ஐயா அவர்களை சந்திக்க நான் வந்தேன். அபரிவிதமான நம்பிக்கை எனக்கு வந்து சித்தர்கள் மேலேயும் இறைவன் மேலேயும் ஐயா அவர்கள் மேலேயும் இருந்தது. நான் சில யூடியூபை பார்த்து தான் ஐயா அவர்களை சந்தித்தேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா அவர்கள் எனக்கு வந்து நிறைய முதல்ல நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் அவர் கொடுத்த டிப்ஸும் நான் செய்வேன். முதல்ல ஐயாவை பார்த்தீங்கன்னா சில டிப்ஸுகள் கொடுத்தாங்க. அது என்னென்னா உணவு முறை. அந்த உணவு முறை என்னன்றது பார்த்தீங்கன்னா காலையில் சிறுதானியம் உணவுகள், அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சிறுதானியம், இல்லையா கருப்பு கவனி கஞ்சி, இதை நான் எடுத்துகிட்டு வரேன். மதியம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சாதம், அரிசி சாதம். இரவு பார்த்தீங்கன்னா இதே போல் சிறுதானிய உணவுகள், டிஃபன் ஏதாவது. இதை நான் பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர் மாதத்துலேருந்து நான் வந்து இதை ஐயா கிட்ட வந்ததுலேருந்து ஐயா எனக்கு கொடுத்த டிப்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி என்ன தேதி 4/9/2024 இன்னைக்கு தேதி ஐயாவை பார்த்துட்டேன். அதே போல் மருந்துகளும் பார்த்தீங்கன்னா இனிப்பன்னு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க ஐயா. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வரும்போது எனக்கு 4 கொடுத்தாங்க. ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஒரு வேளைக்கு 4 சாப்பிட்டேன். அது கூட சேர்த்து ஃபெனுன்னு ஒரு டேப்லெட், அது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தாங்க. இதை நான் கம்பல்சரி நான் வந்து நவம்பர் 23 அதிலிருந்து இந்த 24/9 வரைக்கும் நான் எடுத்துகிட்டு தான் வரேன். அப்படி வரும் பட்சத்தில் எனக்கு வந்து 2 மாதம் நான் வந்து 4-2-4-2ன்னு இந்த ரேஷியோடு எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து ஐயா 2 ஆக்கினாங்க, இதை 2 ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சிட்டே வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சுகர் லெவல் குறைஞ்சிட்டே வந்துருக்கு. குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கி என்னுடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 96, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 180. HbA1c அது பார்த்தீங்கன்னா 6.3. இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயா பார்த்தீங்கன்னா அது கூடவே நான் யோகா கொடுக்குறேன். இந்த யோகா ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து சுகருக்காக இந்த யோகா நினைக்காதீங்க. சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் உங்கள் தலைமுடியில் இருந்து பாதம் வரைக்கும் அந்த யோகா உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த யோகாவை தினமும் காலையில் பண்ணுங்க, 1 hour பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 1 hour வாக்கிங். இதை நான் கம்பல்சரி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயமும் கூட இதில் வந்து சித்தர்கள் அருளாசியும் இங்கே நமக்கு இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அதை நான் உணர்ந்தேன். நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், அதுக்கு நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட பேசினா தான் தெரியும்.
ஏன்னா பாபா மேலே நான் அதீத நம்பிக்கை உள்ளவன். பாபா தான் அவருடைய அருளால் எனக்கு வந்து ஐயாவையும் சித்தர்களையும் ஐயா அன்பு கணபதி ஐயாவையும் எனக்கு காட்டி இங்கே மருத்துவர்கள் நல்லா இருக்குன்னு காட்டி எனக்கு பண்ணியிருக்கேன். நான் இதுவரைக்கும் ஆங்கில மருந்துகளை இதுவரைக்கும் எடுத்தது இல்லை. ஐயா அவர்கள்ட்ட தான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ உடம்பு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து ஒரு வேலையை வந்து செய்யும்போது 4 வேலையை ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய ஆள். இடையில அந்த சந்தர்ப்பம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. தோண்டிடுவேன், படுத்துடுவேன், எப்போ பார் தூங்கணும்னு தோணும். ஆனால் இப்போ அது கிடையாது, ஆக்டிவாக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்னடா வேலை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இந்த மருந்துகளால் இதுவரைக்கும் நான் வந்து 9 மாதமாக எடுத்திருக்கேன். சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் எல்லோரும் அன்பு ஹாஸ்பிட்டல், வேளச்சேரியில் உள்ள அன்பு ஹாஸ்பிட்டலில் வந்து ஐயா அன்பு கணபதி ஐயா அதை சந்தித்து உங்கள் வியாதிகள் எல்லாம் தீர எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். தயவு செய்து வந்து இங்கே வந்து பயனடைந்து வியாதிகளை எல்லாம் நீங்கள் வந்து முற்றிலும் விடுதலை பெற்று, எல்லா வியாதிகளும் விடுதலை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய கோடானபடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ரவி. அதாவது ரவி, இதில் முக்கியம் என்னன்னா, உங்கள் மீது இருந்த நம்பிக்கை, நான் குணமாக்கி கொள்ளுவேன் என்ற நம்பிக்கை, இது முதல். இரண்டாவது, இறைவன் மீது சித்தர்கள் மீது நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. மூன்றாவது, அன்பு மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிற மூலிகை மருந்துகள் எந்த சைடு எஃபெக்டும் உண்டாக்காது, எல்லாம் மூலிகைகள்னால ஆனது, நாம் முழுமையாக நலம் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த 3 அடிப்படை நம்பிக்கை எங்களுடைய வெற்றிக்கு காரணம். அடுத்தது என்னன்னா, சொன்னதை பின்பற்றினீர்கள். நீங்கள் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒன்று, எனக்கு 4 மாத்திரை இனிபனும் 3 மாத்திரை ஃபெனுவும் கொடுத்தாரு ஆரம்பத்தில். அப்போ எனக்கு 492 இருந்தது சுகரு, HbA1c 10.2 இருந்தது. ஒரு 2 மாதத்தில் அது குறைஞ்சது அது 200க்கு கீழே வந்த உடனே என்ன பண்ணார், அதை குறைச்சி அந்த 4 மாத்திரைக்கு பதிலாக இனிபனை 3 ஆக்கி இந்த ஃபெனுவை 2 ஆக்கினார். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இந்த இனிபனை 2 ஆக்கி ஃபெனுவை 1 ஆக்கிட்டார். ஒரே ஒரு மருத்துவம் அதில் வந்து மருந்தை குறைக்கிறது என்பதை நான் இங்கே தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு. அது எனக்கு மகிழ்ச்சியாக. இது நாம எதுவும் பண்ணலை, நம்முடைய மூதாதையர்கள் சித்தர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, இவங்க நம்ம மண்ணில் கிடைக்கிற இயற்கையான மூலிகைகளை கொண்டு நமக்காக உருவாக்கிய மருந்துகள். அதை சித்தர்கள் சொன்ன முறைப்படி நான் தயாரித்து தரேன். அதனால் சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இருக்குதுன்றதோ, சித்த மருந்தில் குணமாகாது என்பதோ, சித்த மருந்தில் சுகருக்கு எடுத்துக்கிட்டாங்க அதில் வேற கோளாறு வந்துடும் என்பதோ, நீங்கள் அதை நம்புறீங்களா? உண்மையாக இறைவன் வந்து எனக்கு கொடுத்த இந்த வழியில் நான் வந்து பரிபூர்ணமாக நம்புறேன் ஐயா. இதை வந்து ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மாதமாக நான் எடுத்துட்டு வரேன். நான் ஆக்டிவாக இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காலையில் சீக்கிரம் எடுத்துட்டு போகிறேன். என்னுடைய வேலை 4 வேலை செய்கிறேன். நான் வந்து 3 பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறதை பாருங்கள். ஓடிறேன், எல்லாம் பண்ணுறேன். அந்த சோர்வுன்றதே எனக்கு கிடையாது. ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஐயா கிட்ட வரத்துக்கு முன்னாடி சோர்வு நிறைய இருந்தது. எனக்கு சோர்வு இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, இந்த அளவுக்குலாம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோர்வுன்றதே எனக்கு கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற, ஓடியாருன்னு சொல்லிட்டு போராமப்படக்கூடிய நிலையில் நான் இருக்கேன். முக்கியமானது என்னென்னா, அன்னைக்கு நீங்கள் வந்தபோது ஒரு டயபெட்டிக் ஃபேஸ், அந்த முகத்தில் அந்த வயதுக்கு மிஞ்சி புதுமை தோற்றம். இன்னைக்கு பாருங்க, வயதுக்கு குறைந்த இளமை தோற்றம் உங்க முகத்தில் வந்து பொலி வந்து. அதுக்கு காரணம் என்னன்னா மூலிகைகள் தான். சித்தர்கள் தந்த மூலிகைகள் வந்து ஒரு நோய் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த உடலையும் நலம் செய்கிற வல்லமை வாய்ந்தது. அதுக்கு நீங்களே ஒரு சான்றா, நீங்களே மனம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லது. நல்ல நிகழ்வுடைய நலமுடன் வாழ வாழ்த்துக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஐயாவுக்கு இறைவன் ஷீரடி பாபா, நான் வணங்கும் ஷீரடி பாபா, ஏன்னா தெய்வத்திலாம் எனக்கு காட்டியவர் அவர் தான். முதல்ல மாதா பிதா குரு தெய்வம். எனக்கு வந்து மாதா பிதா, அடுத்தது குரு ஷீரடி பாபா. அவர் தெய்வத்தில் காட்டினார். ஐயா அவர்களுக்கு அந்த தெய்வத்திலிருந்து நான் வேண்டது என்னன்னா, நீண்ட ஆயுளையும் அவர்கள் குடும்பம் சந்தோஷமா என்னிடம் இருந்து மக்களுக்கு நிறைய இந்த மருத்துவத்தை மக்களுக்கு சென்றடைய ஐயா அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு
சூழ்நிலையை கொடுத்து ஐயா அவர்களை இந்த நாள் வைத்திருக்க நான் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ரவி, நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் சித்த மருந்து, அதை நீங்கள் பின்பற்றியது, அதை என்ன பலன் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு எடுத்து எம்பியது. இந்த 3 சேர்ந்து தான். இதில் மிக முக்கியமான பங்கு உங்களுடைய துணைவியார் ஆற்றிய பங்கு. சரியான உணவை நான் சொன்னதை சரியாக சமைத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால உணவு, உடற்பயிற்சி, மூலிகைகள் எந்த வேலையிலிருந்து வெளியே வந்துள்ளா என்பது இப்போ நீங்களே ஒரு சான்றா இருக்கிறீங்க. நான் இதை இந்த சான்ற ஐயா அவர்கள் எங்க கூப்பிட்டாலும் நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கே தெரியுது, நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி நான் கேட்கல, நானா இருந்து இதை அனுபவிச்சு நான் ஐயா கிட்ட நான் பேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பேட்டி எடுங்கன்னு சொல்லி ஐயாவை நான் வற்புறுத்தி, பாவம் அவர் இருக்கிற சூழ்நிலையில அவர் ரொம்ப பிஸியானவர், அந்த சூழ்நிலை ஐயாவை நான் வற்புறுத்தி நான் பேட்டி ஐயாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அதுக்காக ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. ரொம்ப நன்றி ரவி, ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் எனக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனா மக்களை சென்று அடையணும்னா அனுபவப்பட்டவர்கள் சொல்வதை செய்துதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். நம்முடைய பூர்வீகமான, நம்முடைய புராதனமான, நம்முடைய பாரம்பரிய, நம்முடைய தாத்தா பாட்டன் கூட்டனெல்லாம் உருவாக்கிய இந்த மூலிகை மருந்துகள் மக்களை சென்று அடைய வேண்டும், மக்கள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். அதற்கு நீங்களும் துணை இருந்திருக்கீங்க. நலமுடன் பல்லாண்டு வாழ்க.